இங்கே இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் சீரடைய வேண்டும், தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும். இதுதான் மக்களுடைய கோரிக்கை. அதன் வெளிப்பாடு தான் திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக ஆதரவளித்திருக்கிறார்கள். கோவை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஏன் திமுகவுக்கு வாக்களித்துள்ளார்கள் என்றால் தான் இந்த மாதிரி ஜிஎஸ்டி போன்ற கொடுமையை நீக்க வேண்டும் என்றுதான் மக்களுடைய கோரிக்கை. அதே போல கோவையை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக பல கோரிக்கைகளை யாரும் எதுவும் செய்யாமல் இருக்கிறார்கள். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கேட்டு பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசை. விமான நிலையத்திலிருந்து ரயில் நிலையத்திலிருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய மேம்பாலங்கள், அந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இதெல்லாம் செய்வதற்காகத்தான் இன்னைக்கு திமுகவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களை நம்பி இன்றைக்கு வாக்களித்துள்ளார்கள். அதுவும் இல்லாமல் அவருடைய திட்டங்கள் இன்றைக்கு மிகவும் அருமையாக மக்களை தேர்ந்தெடுந்திருக்கிறது. குறிப்பாக இல்லத்தரசிகள் எல்லாம் மிகுந்த வரவேற்பை கொடுத்தார்கள். அதே போல மக்களும் பொதுமக்களும் சரி. அதனால்தான் இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு எல்லாரும் வாக்களிக்கும். பிரச்சாரத்தில் அப்படிதான் சொல்லுவான். மக்கள் பதில் சொல்லிட்டாங்கல்ல. நாங்க எந்த இடத்துலயும் எந்த கட்சியை பத்தி பேசல. நாங்க எங்க சாதனை பத்தி பேசணும், முதலமைச்சருடைய திட்டங்களை பத்தி பேசணும், நாங்க என்ன செய்ய போறோம்னு பேசணும். அதுக்கு மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. அதிமுகவுடைய செயல்பாடு தான் காரணம். அதிமுக ஏன் அந்த இடத்துக்கு போச்சுன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம். விமான நிலையம் விரிவாக்கம், மெட்ரோ ரயில் திட்டம், அதுக்கப்புறம் ரயில் நிலையம், இதெல்லாம் தான் வந்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை. அதை தான் நாங்களும் வந்து செய்ய போகிறோம். அவ்வளோதான். அதை வந்து கேட்டு பெற்றுத்தர வேண்டும். தொழில்துறைக்கு வந்து முக்கியமாக அந்த ஜிஎஸ்டிங்கிற பிரச்சனை, அதுவும் வந்து போராடி ஒன்றை நீக்க வேண்டும், இல்லாட்டி குறைக்க வேண்டும். இதுதான் மக்களுடைய கோரிக்கை. ஒன்றுமில்ல, ஒரு பிஸ்கட்டு வந்து நம்ம 18% கொடுத்து சாப்பிட்ற பிஸ்கட் வாங்குறோம். கோல்டு பிஸ்கட்டு 3%. இதிலிருந்து ஆரம்பிக்குது. அவ்வளோதான். பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு நம்ம செலவு பண்ணுறோம், அந்த செலவில் கூட்டி கழித்து பார்த்தா எத்தனை ஜிஎஸ்டியாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா தெரியும். விளையாட்டு போல் நம்ம கடந்து செல்கிறோம். மக்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாரம். அதையெல்லாம் வந்து நீக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும். இதுதான் மக்களுடைய கோரிக்கை. அதை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். கோவை வந்து புறக்கணிக்கப்பட்டு வந்து இருக்கிறதுனால தான் இப்போ முதலமைச்சரை இப்போ அவரை நம்பி மீட்டெடுப்பார் அப்படிங்கிறதுனால தான் தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. அதுதான் அதனுடைய பதில். கோவை வந்து எதிர்பார்த்த மாதிரியே இந்திய கூட்டணியில் திமுக சார்பாக இங்கே வந்து நாங்கள் நல்ல வாக்குகளை பெற்று இப்போ 9வது ரவுண்டு இப்போ எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60,000 வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலையில் இருக்கிறோம். இதில் போனால் நாங்கள் வந்து 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை தாண்டி விடுவோம் வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும். முதலமைச்சருடைய திட்டங்கள் வந்து மக்களிடையே சென்று சேர்ந்ததன் அடையாளம் தான் இது. அதே மாதிரி இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த ஜிஎஸ்டிங்கிற பிரச்சனையினால இங்கே நலிவடைந்து வரும் தொழிற்சாலைகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரமே வந்து கேள்விக்குறியாகிவிட்டது. அதனுடைய பதில்தான் பொதுமக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு. இதுதான் வந்து மேலே இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். இது வந்து முதலமைச்சருக்குத்தான் இந்த பெருமை அனைத்தும். ஏன்னா அவர் தமிழக மக்களுக்கு ஒரு விரிவை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அத்தனை தொகுதிகளும் இன்றைக்கு முன்னிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோவை போன்ற, சென்னைக்கு பிறகு கோவை என்னும் மிகப்பெரிய நகரம், ஒரு தொழில் நகரம், தன் தனித்தன்மை இழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுக்கு வாக்களித்தது வந்து மீண்டும் பழைய கோவை நிலைமையை அடைவதற்காக என்றுதான் நாங்கள் இதை எடுத்துக்கொள்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் இதே கருத்தை தான் ஆரம்பத்திலேயே வலியுறுத்தினார்கள். இது நாங்கள் எதிர்பார்த்தபடி எங்களுக்கு மக்கள் வாக்களித்துள்ளார். பாஜகவுடைய வளர்ச்சியின் காட்டுறதை விட அதிமுகவுடைய செயல்பாட்டை தான் காமிக்குது எங்களுடைய கருத்து. தேசிய அளவு எப்படின்னு தெரியல, பட் இந்திய கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு இங்கே அத்தனை தொகுதியிலும் நாங்கள் இங்கே முன்னிலையில் இருக்கிறோம். இது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணிக்கு வெற்றி. கோயம்புத்தூர் அதான் சொல்ல பாருங்க, இந்த ஜிஎஸ்டிங்கிற பிரச்சனை, தொழிற்சாலைகள், சிறு குறு தொழிற்சாலைகள் பிரச்சனை, ஏர்போர்ட் விரிவாக்கம், மெட்ரோ ரயில் விரைவாக அமலாக்கம், ரயில் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா 15-20 வருஷமாக அதே மாதிரி தான் இருக்குது. நமக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்தே இவ்வளோ வருவாயை ஈட்டி தரக்கூடிய கோவை ரயில் நிலையம், இதையெல்லாம் சீரமைத்து இந்த மக்களுக்கு வந்து என்ன எதிர்பார்ப்பில் இருக்காங்களோ அதை செய்ய வேண்டுமாகும்.